இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, திருவிவிலியம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் தியானிக்கப் போவது திருவிவிலியத்தின் இணை திருமுறை நூல்களின் ஒன்றான யூதித் நூல் பற்றி. யூதித் நூலின் பின்னணி. யூதித் நூல் இஸ்ராயல் மக்கள் பெரும் ஆபத்துக்குள் சிக்கியிருந்த ஒரு காலகட்டத்தின் கதையை விவரிக்கின்றது. அசிரியா அரசர் நெபுகத்நேசர் தன் படைத்தலைவன் ஒலோபெர்னஸ் மூலம் பல நாடுகளை அடக்க வெல்ல முயல்கின்றான். அந்த சூழ்நிலையில் இஸ்ராயல் மக்கள் பயத்தில் உறைந்தனர். உதவி வேண்டி கடவுளை நோக்கி ஜெபித்து அவரை உதவிக்கு அழைத்தார்கள் என்பதாகும். நூலின் பிரிவுகள். பிரிவு 1, அதிகாரங்கள் 1 முதல் 7. யூதர்களுக்கு நேரிட்ட பேரிடர். யூதித் விசுவாசத்தின் நாயகி என்பது இப்பகுதி மையமாகும். யூதித் என்ற ஒரு விதவி பெண், அவள் அழகில் மட்டுமல்ல, ஞானத்திலும் விசுவாசத்திலும் துணிச்சலிலும் மிக சிறந்தவள் என்பதாகும். மக்கள் பயந்து ஒடுங்கிய போது யூதித் சொன்னது, நாம் கடவுளை சோதிக்க கூடாது, ஆனால் அவரை நம்ப வேண்டும் என்பதே இப்பகுதியின் பாடமாகும். பிரிவு 2, யூதித் வழியாக கிடைத்த வெற்றி. அதிகாரங்கள் 8 முதல் 16. யூதித் ஜபம் செய்து உபவாசம் இருந்து கடவுளின் துணையோடு எதிரிகளின் முகாமுக்குள் செல்கின்றார். அங்கே ஒலோபெர்னஸின் அகந்தையை பயன்படுத்தி அவனை வீழ்த்துகின்றார். இது வலிமையால் வந்த வெற்றி அல்ல, ஆயுதத்தால் வந்த வெற்றி அல்ல, மாறாக இறை நம்பிக்கையால் வந்த வெற்றி ஆகும். நூலின் மைய செய்தி. யூதித் நூல் நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், கடவுள் பெரும் படைகளில் வழியாக அல்ல, நம்பிக்கையுள்ள ஒரு மனிதரின் வழியாக விடுதலை அளிப்பவர் என்று. பெண்களும் இறை திட்டத்தில் மிக முக்கியமானவர்கள் என்பதாகும். ஜபமும் துணிச்சலும் சேரும்போது அசாத்தியம் சாத்தியமாகின்றது. அன்பர்களே, இந்த நூல் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், இன்று நீங்கள் சிறியவர்களாக உணர்ந்தாலும் பலவீனமாக உணர்ந்தாலும் கடவுளை நம்புங்கள். யூதித் போல நம்பிக்கையுடன் நிலைத்திருங்கள். ஏனெனில் கடவுள் உங்கள் வழியாக வெற்றியை தருவார் என்பதாகும். ஆக யூதித்தை போல கடவுளை நாம் நம்பி அவர் கொடுக்கும் வெற்றியை நாம் அனுபவிக்க அருள் வேண்டுவோம். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வோடு இருப்போம். எல்லாவல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.